குளிரிட்ட இதமா நாவுக்கு சுவையாக இருக்கக்கூடிய ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலை நல்லா சுத்தம் செஞ்சுக்கங்க. இப்போ தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அதை குக்கரில் வேக வைக்கணும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வர கொத்தமல்லி, கொஞ்சம் பூண்டு, கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் மற்றும் அரை தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. இந்த அரைத்த விழுதை வேக வைத்த ஆட்டுக்காலோடு சேர்த்துடுங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி ஒரு 5 விசில் விடுங்க. இப்போ குக்கரை திறந்தா அந்த காலத்து மனம் மற்றும் சுவையுடன் கமகமன ஆட்டுக்கால் சூப் தயார். கடைசியா இந்த சூப்பை வடிகட்டி எடுத்தா சூடான ஆட்டுக்கால் சூப் பரிமாற தயார். வேக வைத்த ஆட்டுக்காலில் ஆட்டுக்கால் குழம்பு வைக்கும் முறையை தெரிஞ்சுக்க ஈரோடு சேமா சமையலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்க.